உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடருடைய முதல் நாள் நடைபெற்றுச்சு. அதில் நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் பட்ஜெட்டுக்கான அனைத்து திட்டங்களையும் அவர் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த கூட்டத்தொடர் நடைபெறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் முதலமைச்சர் விஜய் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சட்டசபைக்குள்ளே வரும்போது உதயநிதி ஸ்டாலின் சிஎம் விஜயை பார்த்து வணக்கம் சொல்லியிருந்தாரு. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உதயநிதியை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா சிஎம் விஜய் அவர்களும் உதயநிதி அவர்களும் ரெண்டு பேருமே பேரவைத் தலைவருக்கு வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உக்காந்துட்டாங்க. ஆனா கடைசி வரைக்குமே ரெண்டு பேருமே ஒருத்தர் மூஞ்சு கூட பாத்துக்கவே இல்லை. இந்த அளவுக்கு ஒருத்தர் ஹெவியா அவாய்ட் பண்றதுக்கான முக்கியமான காரணம், நேற்று எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினை சிஎம் விஜய் அவர்கள் போலீஸ் மூலமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதற்கான முக்கியமான காரணம், கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஆளுங்கட்சியிலிருந்து அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பா நேத்து பேசப்பட்டுச்சு. இந்த கைதுக்கான காரணம், முந்தா நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்களை இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணிட்டாங்க. இதை பத்தி உதயநிதி ஸ்டாலின் கேட்கும் போது, நாளைக்கு நான் சட்டசபைக்கு வரும்போது பட்ஜெட் பத்தி நிறைய கேள்விகள் கேட்பேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே என்னை இந்த அளவுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முதல் நாள்ல எந்த விதமான கேள்விகளும் எதிர்கட்சியில இருந்து வைக்கல. ஒருவேளை நாளைக்கு வைப்பாங்களா அப்படின்னு கேட்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.